சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு குறித்து ஆதாரமற்ற தகவல்களை பரப்ப வேண்டாம் என சிறப்பு புலனாய்வு குழு கூறியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரத்துல ஞானசேகர் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரத்தை சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில மாணவியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில ஏற்கனவே அந்த மாணவி கூறியது, முதல் தகவல் அறிக்கை கூறிய தகவலானது வேறொரு நபர் அதில் தொடர்பு இருப்பதாகவும், அந்த நபரிடம் தனிமையில் இருக்க கூறியதாகவும், அந்த சாரிடம் மிரட்டுவதாக கூறியதாகவும் அந்த குறிப்பிட்டிருந்தால், அதே தகவலை மீண்டும் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகளிடம் அந்த மாணவி கூறியதாகவும் கூறப்பட்டிருந்தது. தகவல்கள் வெளியானது. அது மட்டுமில்லாமல் பழைய வீடியோக்கள்ல அவருடன் தொடர்புடைய பழைய குற்றவாளி என திருப்பூரை சேர்ந்த ஒரு நபரும் இருந்ததாகவும், அவருக்கு இது தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இந்த தகவல்கள் மறுப்பு தெரிவித்து சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இவ்வழக்குகளில் விசாரணை ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து சிறப்பு புலனாய்வு குழுவோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ எந்த ஒரு அறிக்கையோ கருத்தோ எந்த ஒரு தனிநபருக்கோ அல்லது ஊடகத்தை தெரிவிக்கவில்லை என்பதும் இதன் மூலம் தெளிவுபடுத்தப்படுவதாகவும், இவ்வழக்குகள் தொடர்பான சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் என பொதுவெளியில் தற்போது பரப்பப்பட்டு வரும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை என்றும், எவ்வித அடிப்படை ஆதாரம் இல்லாதவையாகவும், சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணை பற்றிய ஆதாரமற்ற மற்றும் ஊகத்தின் அடிப்படையிலான தகவல்கள் பொதுமக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துவதோடு இவ்வழக்கின் சுதந்திரமான மற்றும் நியமன விசாரணையை பாதிக்கக்கூடும் என்பதனால இதுபோன்ற தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. தீவிர தன்மையை மற்றும் விசாரணையின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு ஊடகங்கள், தனிநபர்கள் மற்றும் சமூக ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட இவ்வழக்கு விசாரணை தொடர்பாக ஊகங்களின் அடிப்படையில் செய்திகள் வெளியிடுவதை தவிர்த்திடுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தவறான தகவல்கள் சம்பந்தப்பட்ட நபருக்கு கடுமையான பின்விளைவுகளை புலனாய்வு விசாரணையின் நம்பகத்தன்மையை பாதிக்கக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதல் தகவல் அறிக்கையில ஏற்கனவே அந்த மாணவி குறிப்பிட்டிருந்த தகவலை மீண்டும் புலனாய்வு குழுவிடம் தெரிவித்ததாக கூறப்பட்ட நிலையில அது முற்றிலும் தவறானவை என்று காவல்துறை சார்பாக மறுப்பு தெரிவித்து ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது.